அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. கண்ணியமிக்க அன்பர்களே, அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். ஒரு உறுதி நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது அல்லாஹ் மேலே முதல்ல என்ன செஞ்சுருங்க, பாரம் சாட்டிடுங்க, அவன் மேலே தவக்குள் வைங்க. ஏதாச்சும் ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு நினச்சா தன்னை முன் காட்டாதீங்க. முன்னாடி கொண்டு வந்து அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், நம்மக்கிட்ட காசு இருக்குது, நம்மக்கிட்ட பணம் இருக்குது, நம்மக்கிட்ட பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னை முன் வந்து என்ன செய்யக்கூடாது, என்றைக்குமே காட்டக்கூடாது. அல்லாஹ் இடத்துல முதல்ல என்ன செஞ்சிடணும், அதனுடைய பொறுப்பை ஒப்படைக்கணும். ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். யார் ஒரு என்ன செய்கிறாங்க, ஒரு பொறுப்பை சாட்டுகிறார்களோ அதை அல்லாஹ் மேலே கொடுக்கட்டும். அப்படி கொடுக்குறவங்கள அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, ஒமைய தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு. யார் அல்லாஹ் மேலே பாரம் சாட்டுகிறார்களோ அவர்களுக்கு அவனே என்ன செய்கிறான், போதுமானவனாக ஆயிடுறான். அவன் என்ன செஞ்சிடறான், பொறுப்பு அவன் எடுத்துக்கிடுறான். நான் பார்த்து முடிச்சு கொடுத்துட்றேன்ப்பா அவனுக்கு. யாராவது ஒரு பெரிய மனுஷன் நம்மக்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மனசு எவ்வளோ சுக்குனாக போகுது. ஒரு காரியமாக போகிறீங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு, அதில் ஹையர் அஃபீஷியல் ஒருத்தர் சொல்கிறாரு, பாய் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் பாய் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற எந்த பிரச்சனையை பற்றி நம்மளுக்கு யோசனையே வரல. ஏன், யார் பச்சை இங்கில் கையெழுத்து போடக்கூடிய நபர் சொல்லிட்டாரு, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பாய் கவலைப்படுறீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டா நம்மளுக்கு என்ன செய்யணும், என்னங்க ஆச்சு, போன காரியம் என்ன ஆச்சு, இல்லை அவர் ஓகே சொல்லிட்டார், அவர் பார்த்துக்கிறாராம் அப்படின்னு நமக்கு என்ன செய்யுது, உள்ளத்தில் ஒரு சுக்குன் வருது பாருங்கள், உள்ளத்தில் ஒரு நிம்மதி வருது. ஆனால் அல்லாஹ் இடத்துல ஒரு காரியத்தை ஒப்படைச்சா அந்த நிம்மதி நம்மளுக்கு வர்றதே இல்லை. அந்த நிம்மதி நம்மளுக்கு என்ன செய்கிறதில்ல, வர்றதே இல்லை. எப்போவுமே அல்லாஹ் நமக்கு எதை நாடுகிறானோ அதில் தான் கயிறு இருக்குது, அதில் தான் நலவு இருக்குது. நாம் என்ன ஒரு விஷயத்தை நாம் நாடுறோன்னு சொன்னால் அதில் நல்லதும் இருக்கலாம், தீயதும் இருக்கலாம். அஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருன் லக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒன்றை நீங்கள் என்ன செய்வீங்க, விரும்புவீங்க, உங்களுக்கு தேவைன்னு சொல்லி என்ன செய்யலாம், நீங்கள் விரும்பலாம், அது உங்களுக்கு ஷர்ராக முடியலாம், தீங்காக முடியலாம். அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருன் லக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் வெறுத்து ஒதுக்குவீங்க, அது வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லி வெறுத்து ஒதுக்குவீங்க, அது உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம். அது உங்களுக்கு வாழ்வே அதில் தான் அடங்கியிருக்கலாம். எது நல்லது எது கெட்டது நமக்கு தெரியல பாருங்கள். நல்லதுன்னு நினச்சி ஒரு வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம், இருக்கிற வியாபாரம் போய் இருக்கிற சொத்து பத்தெல்லாம் அது முழுங்கிட்டு போயிடும். நல்லதுன்னு நினச்சி தானே நம்ம என்ன செஞ்ச வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணோம். இருந்த வியாபாரமும் போய் காசு பணமும் போய் சொத்து பத்தும் போய் நடுத்தருவில் நிற்கிற மாதிரி ஆகிடுது. அப்போ நல்லதுன்னு நாம் நினச்சது நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு போய் எங்கே விட்டுட்டு பாருங்க, கெட்டதுன்னு ஒன்று வேணான்னு விடுவோம். அதெல்லாம் வேணாம்ப்பா, நம்மளுக்கு செட் ஆகாதுப்பா, மச்சாங்காரர் எடுப்பார், திப்பு திப்பு திப்புன்னு வீடு கட்டுவார், கார் வாங்குவார், இல்லை சார் வேணான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நம்ம விட்டோம். அந்த ஆள் எடுத்து என்ன செஞ்சான், கடற்கரை இவ்வளோ பெரிய ஆளாயிட்டானே. நம்மளுக்கு என்ன செய்யும், அந்த அனுபவம் இருக்கத்தான் செய்யும். ஒன்றை நல்லதுன்னு நினைப்போம், அது நமக்கு தீயதாக இருக்கலாம். ஒன்றை தீயதுன்னு நினச்சி நம்ம விடுவோம், அதுதான் நமக்கு நல்லதாக இருக்கலாம். அதனால் என்றைக்குமே அல்லாஹ் எதை நமக்கு நாடுகிறானோ அதில் தான் நம்மளுக்கு கயிறு இருக்குது, அதில் தான் நம்மளுக்கு நலவு இருக்குது. புரிஞ்சா? ஒரு பெரியவங்க இமாம் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு விஷயத்தை நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன், அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் அப்படின்னா நான் சந்தோஷப்படுவேன், நான் சந்தோஷப்படுவேன். எல்லாருக்கும் இருக்கிறது தானே அது. ஒன்று கேட்டீங்க, யா அல்லாஹ் எனக்கு இது கொடு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க, அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே நான் ஒன்று அல்லாஹ்ட்ட கேட்டேன், எனக்கு அவன் கொடுக்கல, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்கிறாங்க. எப்படி? நாம் சந்தோஷப்படுவோமா கவலைப்படுவோமா? கொடுக்கலன்னு சொன்னால், நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன் கொடுக்கவே இல்லை, யாரை பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு கிடப்போம், யாரை பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு கிடப்போம். ஆனால் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்கிறாங்க,
நான் அல்லாஹ்விடத்திலே ஒன்றை கேட்டு அவன் கொடுத்தால் நான் சந்தோஷப்படுவேன். நான் அவனிடத்தில் ஒன்றை கேட்டு அவன் தரவில்லை என்றால் நான் 2 முறை சந்தோஷப்படுவேன், அதிகமாக சந்தோஷப்படுவேன் என்பதாக சொல்றாங்க. ஏன்னு சொன்னா எனக்கு எது நல்லது எது தீயது என்பது அவனுக்கு தான் தெரியும். நான் ஒன்று கேட்கிறேன், அதுல நல்லதும் இருக்கலாம் கெட்டதும் இருக்கலாம், நல்லதும் இருக்கலாம் கெட்டதும் இருக்கலாம். அவன் எனக்கு கொடுத்தான், அது நல்லதாக இருக்குது, அதனால நான் என்ன செஞ்சிட்டேன், எடுத்துக்கிட்டேன், யூஸ் பண்ண அவன் எனக்கு தந்துட்டான், சந்தோஷப்பட்டேன். அவன் ஒன்றை தடுத்து விட்டான் எனக்கு தராம வேணான்னு சொல்லி, அதுல தீயது இருக்கலாம், அதுல தீயது இருக்கலாம், அதனால தான் அவன் எனக்கு தடுத்துட்டான் அப்படின்ற எண்ணத்துக்கு தான் போகணும். கிடைக்கலையேன்னு நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது, நஃபரத்து வரக்கூடாது, அல்லாஹ் மேல வருத்தம் வரக்கூடாது. கிடைக்கலையா ரொம்ப சந்தோஷம், கிடைக்கலையா ரொம்ப சந்தோஷம். ஏன் வந்து என்ன முசீபத்தை இழுத்துட்டு வருமோ தெரியாது, அது வந்து என்ன முசீபத்தை இழுத்துட்டு வருமோ நம்மளுக்கு தெரியாது. புரியுதா? ஒரு வீட்டில் பொண்ணு பேசினாங்க, ஒரு வீட்டில் ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணு பேசினாங்க. அவர் என்ன சொன்னார், பெரியவங்கள்ட்ட ஒருத்தவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணு பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பார்த்தாங்க, பார்த்துட்டு இது வேணாம் விட்டுடுங்க, இது வேணாம் விட்டுடுங்க, வேற இடம் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, இவங்களுக்கு நல்ல பெரிய குடும்பம் ஆயிடுச்சே, நல்ல பெரிய குடும்பம், பெரிய வாழ்வு வாழ்ந்த குடும்பம், இவங்க வேணான்னு சொல்கிறாங்களேன்னு ஒரு கவலை உள்ளத்தில், ஒரு கவலை உள்ளத்தில் இருந்தாலும் அவங்க பெரியவங்க சொல்லிட்டாங்கன்றதை அவங்க மதித்து என்ன செஞ்சாங்க, அதை சம்பந்தம் எடுக்கல. அவங்க அதே பிள்ளையை வேற நபர் ஒருத்தருக்கு திருமணம் செய்தார், வேற குடும்பத்தில் அந்த பிள்ளை போய் சேர்ந்துச்சு. உள்ள போனது தான் தாமதம், அந்த குடும்பத்தை நாளாக்கிடுச்சு, அந்த குடும்பத்தை நாளாக்கிடுச்சு. அண்ணன் தம்பிக்கு மத்தியில் பிரச்சனை, அவங்க பங்காளிகளுக்கு மத்தியில் பிரச்சனை, ஒரு வீடு 4 வீடா போயிடுச்சு. அப்போ சந்தோஷப்பட்டார் இவரு, ஆஹா நம்ம வீட்டுக்கு வரலையே, அது நம்ம வீட்டுக்கு வரலையே, அது வந்துருந்துச்சுன்னா என்ன முசீபத். அப்போ ஒன்று வரலன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன் வந்து என்ன முசீபத்தை இழுத்துட்டு வந்து நம்மளை ஒன்று கிடக்கா ஒன்றை மாத்திடுமோ அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நாம ஒன்று வரலன்னு சொன்னா சந்தோஷப்படணும். வந்துச்சுன்னு சொன்னா ஒரு வாட்டி சந்தோஷப்படுங்க, வரலன்னு சொன்னா 2 வாட்டி சந்தோஷப்படுங்க. புரியுதா? அதனால என்னைக்குமே அல்லாஹ் நம்மை எந்த பாதையிலே கொண்டு செலுத்துகிறானோ அந்த பாதை ஹைரான பாதை என்பதை நாம் என்ன செய்யணும், முடிவு செய்து அதனூடாகவே நம்ம என்ன செய்யணும், பயணம் செய்யணும். எனக்காக எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல போன எந்த பக்கம் போய் எங்க முட்டி மோதுவோமோ நமக்கு தெரியாது. புரிஞ்சு? அல்லாஹ் நம்மளை ஒரு பாதையில கொண்டு போறானா, அல்லாஹ் ஒரு பாதையில கொண்டு போறானா, சலாமத்தான பாதை தான், நல்லபடியா போய்கிட்டு இருக்கா அல்ஹம்துலில்லாஹ், நல்லபடியா போயிட்டு இருக்கா அல்ஹம்துலில்லாஹ். அதை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எடுத்து நடந்துக்கிட்டே இருக்கணும். புரியுதா? நாமளாக என்ன செய்யக்கூடாது. அதனால ஒரு காரியத்துல நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி உள்ளத்துல ஒரு ஆசை வந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் மேல பாரம் சாட்டுங்க, அவனிடத்துல சொல்லுங்க, யா அல்லாஹ் எந்த காரியமா இருந்தாலும் சரிதான், எந்த காரியமா இருந்தாலும் சரிதான், இதை போய் எப்படி இவங்கிட்ட சொல்றது, அதையும் சொல்லணும், அதையும் யார் தான் நிறைவேற்றி கொடுக்க முடியும், அதையும் யார் தான் நிறைவேற்றி கொடுக்கறது, அல்லாஹ் தான் நிறைவேற்றணும். ஒண்ணுக்கு போற தேவையா இருந்தா கூட அவன் தான் நிறைவேற்றணும்னு சொன்னா நம்மளை இன்ன பிற மற்ற காரியங்களால் அவன் தானே நிறைவேற்றி தரணும். இப்ப அவங்ககிட்ட தானே சொல்லணும், அவங்ககிட்ட தான் சொல்லணும். அப்ப என்ன செய்யணும், என்ன விஷயமா இருந்தாலும் யா அல்லாஹ் இந்த காரியமா போறேன், இந்த காரியமா போறேன், எனக்கு நிறைவேற்றக்கூடிய அல்ல ஒரு வார்த்தை நம்ம அவன்கிட்ட சொல்லிட்டா சந்தோஷப்படுறோம். நம்மளுக்கு நல்லதாக இருந்தால் அதை என்ன செய்யறான், ப்ரொசீட் பண்றான். நம்மளுக்கு தீயதாக இருந்தால் அவனே தலையிட்டு அதை நிப்பாட்டிடுறான். வேணாம் அடியார். ஏன் சின்ன புள்ள கையில் வச்சிருக்கிறோம், ஒரு வயசு புள்ள நிக்காவுக்கு போயிருக்கிறோம், நாம அந்த தாயை என்ன செய்யறாங்க, சாப்பிட்றாங்க, பிரியாணி சாப்பிட்றாங்க, கையில் இருக்கிற குழந்தை என்ன செய்யுது, அந்த அம்மாவுடைய கையை பிடிச்சி இழுக்குது, எனக்கு பிரியாணி வேணும், எனக்கு கறி வேணும் அப்படின்னு அந்த கையில் படுத்து கிடக்கிற குழந்தை இழுத்து அந்த அம்மா கொடுக்குமா கறியை? ஏன் ஒரு வயசு பிள்ளை, கறி அந்த பிள்ளைக்கு ஆகாது, வயிற்றால போயிடும், டயோரியா ஆகிடும், ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகிடும். அதனால அந்த பிள்ளைக்கு கொடுக்காம அந்த பிள்ளை என்ன சாப்பிடணும், அந்த டைமுக்கு பருப்பு சாப்பாடு அது மாதிரி என்ன செய்வாங்க, ஏதாவது மிக்ஸ் பண்ணி என்ன செய்வாங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த குழந்தைக்கு, அந்த வயிற்றினுடைய அந்த போங்கு சரியாகிற வரைக்கும். இப்போ அந்த பிள்ளைக்கு கொடுக்காம இருந்ததுக்கு தாய்க்கு அந்த பிள்ளை மேலே கோவமா அப்படின்னா இல்லை, அதுதான் அந்த பிள்ளைக்கு நல்லது. கையில் ஒரு வயசில் படுத்து கிடக்கிற பிள்ளை, அந்த பிள்ளைக்கு அதுதான் நல்லது, அதனால அந்த அம்மா கொடுக்கல. இதுவே 5 வயசாக இருந்துச்சு, அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறவனை பிடிச்சி மண்டையில் ஒரு கொட்டு கொட்டி உட்காந்து சாப்பிட்றானி, உட்காந்து சாப்பிட்றானி அப்படின்னு சொல்லி இழுத்து உட்கார வச்சு அந்த அம்மா சாப்பாடு கொடுப்பாங்க. இப்போ அந்த வயசுக்கு அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும், கறி கொடுக்கணும், எல்லா சத்தான உணவு ஆகாரங்கள்லாம் கொடுக்கணும், அப்போதான் அந்த பிள்ளை நல்லபடியா தெம்பா வளருவான். அப்போ அந்த அம்மா ஒரு வயசுல கேட்கும்போது கொடுக்கல, 5 வயசுல கேட்காம இருந்தாலும் அடிச்சு கொடுக்குறாங்கன்னு சொன்னா ரெண்டுமே நல்லது தான்.
ஒரு தாய் பிள்ளைக்கு இந்த மாதிரி பராமரிப்பு செய்கிறாங்கன்னு சொன்னால் 70 தாயை விட அல்லாஹ் நம்ம மேலே இரக்கமானவன். நம்மளுக்கு என்ன தேவைன்னு அவனுக்கு தெரியாதா? நம்மளுக்கு என்ன தேவைன்னு அவனுக்கு தெரியாதா? அதனால் என்னமாக இருந்தாலும் அல்லாஹ் இடத்துல ஒப்படைக்கணும் செய்தியை. எந்த காரியம் நம்ம உள்ளத்தில் வந்தாலும் ஒரு நெருடல் ஏற்படுது, யா அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருக்குது, நீ நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவன்கிட்ட பேச கற்றுக்கணும், அவன்கிட்ட பேச கற்றுக்கணும். என்ன செய்கிறதுன்னு தெரியல, நீ இதில் ஒரு வழியை காட்டு, நீ என்ன செய், இதில் எனக்கு ஒரு வழி காட்டு அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் உங்கள் உள்ளத்தில் தனிப்பட்ட முறையில் ஒரு உதயம் உண்டாக்கும், ஒரு உதிப்பு. அதுக்கு பேர் இல்ஹாம். ஃபல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பாவம் என்னன்னு அவன் தான் காட்டுறான், தக்வா என்னன்னு அவன் தான் காட்டுறான். இது பாவம்னு அவன் தான் சொல்லி கொடுப்பான், இதுதான் தக்வான்னு அவன் தான் சொல்லி கொடுப்பான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். அவன் என்ன செய்வான், இல்ஹாம் செய்யறதாக சொல்றான். ஃபல்ஹமஹா ஃபுஜூரஹா. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அவங்களுக்கு இல்ஹாம் செய்யறான், இது பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லி, இது தக்வா செய்யுங்கன்னு சொல்லி என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா இல்ஹாம் செய்யறதாக சொல்றான். புரிஞ்சா? அதனால என்ன செய்யணும், என்னவா இருந்தாலும் அவன்கிட்ட ஒப்படைக்கணும் செய்தியை. ஒப்படைச்சிட்டு நீங்கள் அந்த காரியத்தில் ஈடுபடுங்க. அது எவ்வளோ ஹைராக முடியுது பாருங்கள், எவ்வளோ லேசாக முடியுதுன்னு பாருங்கள், எவ்வளோ சிரமம் இல்லாமல் முடியுதுன்னு பாருங்கள். இதே மாதிரி காரியத்தை ஏற்கனவே அவங்ககிட்ட அவங்ககிட்ட எந்த விதமான ஒப்படைப்பும் இல்லாமல் தவக்குள் இல்லாமல் நீங்கள் செஞ்சதுக்கும் அவனுடைய தவக்கலோட ஒரு காரியத்தை செய்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது நீங்களே பார்க்கணும். அதனால் என்னவா இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் தவக்குள் வைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலாவே போதுமானவன் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படிப்பட்ட முத்தவக்கீலீன்களாக ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.